மார்க் 5வது அதிகாரம் 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி, யவீருன்னு சொல்லி ஜெப ஆலய தலைவர், அவருடைய மகள் மரண படுக்கையில் இருக்கிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறதற்காக அவரை அழைத்து செல்ல என்ன செய்கிறார்? வருகிறார். அப்படி அவர் காத்து கொண்டு நின்றிருக்கும் பொழுது அவரோட வீட்டில இருந்து வேலையாட்கள் வராங்க. உங்களோட பொண்ணு என்ன செஞ்சுட்டா? மரித்து போய்விட்டாள். போதகரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம் பேசி கொண்டிருக்கிறார். இந்த காதுல அந்த வேலையாள் சொல்றது அவருக்கு என்ன செய்யுது? கேக்குது. உடனே திரும்பி பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபியர் நாட், ஒன்லி பிலீவ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பயப்படாத, விசுவாசிக்க மாத்திரம் செய். உன் விசுவாசத்துல பயத்தை என்ன செஞ்சிடாத, கொண்டு வந்து விடாதே. அந்த பயமானது விசுவாசத்தை என்ன செஞ்சிடும்? தடுத்து விடும். நீ பயப்படாதே, விசுவாசிக்க மாத்திரம் செய், ஒன்லி பிலீவ். மரித்து போயிட்டா பயம் வருமா வராதா? இது கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு இல்லையா? நம்முடைய இயற்கையான விதிகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், மனுஷனுக்குடைய வல்லமை, இதெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஆனா நம்முடைய தேவன் வரையறையே இல்லாத தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில செயல்படுகிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் பேரே அதிசயமானவர். மரித்து போனத உயிர்ப்பிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவருக்கு அது லேசான காரியம். ஆனா யவீரு பயந்து போய்விட்டால் அவரால் அங்க என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அவருடைய வல்லமையில பிரச்சனை இல்லை, அவருடைய விருப்பத்திலும் பிரச்சனை இல்லை. அவர் அங்க உயிர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். பிரச்சனை இப்ப எங்க இருக்கு? யவீருவோட சிந்தனையில இருக்குது. இன்றைக்கு பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? உங்க சரீரத்துல இல்ல, உங்க சூழ்நிலையில இல்ல, உங்க வாழ்க்கையில இல்ல. இந்த ரெண்டு காதுக்கும் இடையில ஒரு சின்ன ஏரியா இருக்கு பாத்தீங்களா? உங்க சிந்தனை. உங்க போர்க்களம் இதுதான். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார். உங்களை விசுவாசிக்க மாத்திரம் சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.